ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 3 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் இருப்பது அனைத்துமே 3 பைசா நாணயம்தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷங்கள் உள்ளது. இந்த நாணயம் 1966இல் அச்சிடப்பட்ட நாணயம். பின்புறம் அசோகமுத்திரையுடன் கூடிய நாணயம் இந்தியா என்றும் பாரத் என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த நாணயம் அலுமினியத்தால் செய்யப்பட்ட நாணயம். இது 1971இல் அச்சிடப்பட்ட நாணயம். இது 1970. 3 பைசா நாணயங்கள். இந்த நாணயம் இதுவும் 3 பைசா நாணயம்தான். இது போன்ற நாணயங்கள் எல்லோரிடமும் இருக்கும். தற்சமயம் இந்த நாணயங்கள் புழக்கத்தில் இல்லாத நாணயங்கள் என்றாலும் இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர் இது போன்ற நாணயங்களை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் பிற்காலத்தில் விற்பனை செய்வதற்கும் அல்லது காயின் ஆல்பம் தயாரிப்பதற்கும் இது போன்ற நாணயங்களை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். அப்படி அவர்கள் வாங்கும் பொழுது நாணயம் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். நாணயம் எப்பொழுதுமே எந்தவித தேய்மானமும் இல்லாமல் நாணயம் புதிதாக இருந்தால் மட்டும்தான் நல்ல விலைக்கு வாங்கி வைத்துக் கொள்வார்கள். இந்த நாணயங்கள் சாதாரண நிலையில் இருந்தால் 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விலைக்கு போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் நாணயம் எந்தவித தேய்மானமும் இல்லாமல் புத்தமுதிதாக முதலில் அச்சிடப்பட்ட நாணயம் எப்படி பளபளப்பாக இருக்குமோ அதே போன்று இருந்தால் இந்த நாணயத்தை 100 ரூபாய் வரை விற்பனையாகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் மட்டும் 100 ரூபாய் வரை விற்பனையாகும். இதில் இருக்கிற நாணயம்லாம் அவ்வளோவா சுத்தமில்லாத நாணயமாக இருக்கிறது. இந்த நாணயம் சாதாரண நிலையில் மட்டும்தான் விலைக்கு போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷன் நாணயம் மட்டும்தான் 100 ரூபாய் வரை விலை போகும். எப்பொழுதுமே நாணயத்தை புத்தமுதிதாக பளபளப்புடன் வைத்துக்கொள்வது நல்லது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள். எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ அடிக்கடி போட்டு கொண்டிருக்கின்றோம். தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.